resume. Yes. Thank you for everything. Yes. Thank you for joining me. Sir, like they have 2 compartments, sir. They YouTube, Yes. they make it 40 minutes and do it again. So because viewers don't watch it if you give in one single go, so they are doing it again. Okay. Slide. சமூக நீதி காவலர் என்று அன்போடு அழைக்கப்படுகிற விபி சிங் அவர்களினுடைய மிக நீண்ட அரசியல் வாழ்க்கை வரலாற்றை ஆங்கிலத்தில் தேபாஷிஷ் முகர்ஜி அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான நூலை அரக்கர் என்ற பெயரிலே மொழிபெயர்க்கப்பட்டு ஆழி பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு நல்ல நூலை மொழிபெயர்த்திருக்கக்கூடிய சிவஞானம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார்கள். சிவஞானம் அவர்கள் ஊடகவியலாளர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், அச்சு மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களில் நீண்டகால அனுபவம் உள்ளவர். சமூக நீதி, இடஒதுக்கீடு தொடர்பான செய்திகளில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். தற்போது கலைஞர் தொலைக்காட்சியில் பணிபுரிகிறார். சென்னையில் வசிக்கிறார். பொதுவாக மொழிபெயர்ப்புக்கு என்று எடுத்துக்கொள்ளப்படும் நூல்கள் உலக அளவில் மிகப்பெரிய விற்பனையில் சாதனை படைத்த நூல்களாக இருக்கும் அல்லது ஒரு புகழ்பெற்ற இலக்கியங்களாக இருக்கும் நூல்களைத்தான் மொழிபெயர்ப்பது, வாசகர்களிடம் கொண்டு சேர்ப்பது பரவலாக நடக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூலை, சமூகத்துக்கு பயன்படக்கூடிய, சமூகத்திற்காக உழைத்த ஒரு மனிதரின் பற்றிய ஒரு நூலை, பெரிய நூலை அக்கறையோடு மொழிபெயர்த்திருக்கக்கூடிய ஐயா சிவஞானம் அவர்கள் அவருடைய மொழிபெயர்ப்பு அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா சார்? தொடரலாம், நீங்க கேக்குது. சரி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் புத்தக ஆசிரியருக்கு நான் ஒரு சாரி சொல்ல வேண்டியிருக்கு, ரைட்டருக்கு. I want to sorry to the author Debajis sir because I am not fluent in English. Beg your pardon? Yes. Why in English? I am not fluent in English. Huh? I am not fluent in English. No, Ari. No. Okay. You're fine. Absolutely fine. Yeah. I continue in Tamil. You are not fluent in talking English, but you should be very good in reading. Yes. விபி சிங்கினுடைய வாழ்க்கைக்கும், அதாவது விபி சிங்குக்கும் தமிழகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மிக முக்கியமான தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ஒரு சரவணன் மிகச்சிறப்பா, அதாவது அந்த புத்தகத்தை, அதாவது ஒரு தங்கமணி சார் சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தை படிக்க வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு படிக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு சிறப்பா சொல்லியிருக்காரு. விபி சிங்குக்கும் தமிழகத்திற்கும் இருக்கக்கூடிய மிக நெருக்கம் என்பது அந்த மண்டல் கமிஷனும், ஏன்னா சமூக நீதியோட இடஒதுக்கீட்டு வரலாற்றோடு மிக நீண்ட நெருக்கமான ஒரு தொடர்புடையது தமிழ்நாடு. முதலாக பிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்கலாம் அப்படின்னு முதலாக அதை கொடுப்பதற்கு இருந்த தடையை சட்டத்தில் நீக்கி, சட்ட திருத்தத்தை 1950களிலேயே உருவாக்குறது தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் நேரு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாரு. ஆர்டிகல் 15ல ஒரு 4ங்கிற ஒரு திருத்தம் அப்பதான் வருது. ஏன்னா அதற்கு முன்பு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. பிற பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த இடஒதுக்கீடும் கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும் அதற்கு முன்பு சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே இருந்த நீதி கட்சி காலத்துல அவங்க இடஒதுக்கீடு வச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு இவங்க சுதந்திரம் வாங்கினதற்கு பிறகு புதிய சட்டத்தின்படி எந்த ஒரு நபரையும் கல்வி நிலையங்களில் அவருடைய சாதியின் காரணமாக கல்வி நிலையங்களிலோ அல்லது பொது இடங்களிலோ அல்லது வேலை பார்க்கும் இடங்களிலோ அந்த வாய்ப்புகளை சாதியின் பெயரால் மறுக்க கூடாது அப்படின்னு அந்த பிரிவுல இருக்கு. ஆனா அதுல இந்த பெண்கள், அப்புறம் தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், இவர்களுடைய அப்ரைஸுக்காக ஏதாவது செஞ்சா அதுல பிரச்சனை இல்லைன்றதும் அதுல இருக்கு. அது இன்னொரு பிரிவுல. இப்ப எந்த ஒரு நபரையும் கல்வியிலும் அல்லது பொது இடங்களிலும் சாதியின் பெயரால் அவருக்கு மறுக்கப்படக்கூடாதுன்றத பயன்படுத்தி ஒரு வழக்கு போடப்படுது தமிழ்நாட்டுல. ஒருத்தர் இந்த மாதிரி நான் டாக்டருக்கு அப்ளை பண்ணேன்,
எனக்கு கிடைக்கல. அவர் வந்து உயர் ஜாதி, எனக்கு கிடைக்கல. கேட்டா ஜாதியை சொல்லி அவங்க, ஏன்னா இடஒதுக்கீட்டுல அவர் வரல. தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு அமல்ல இருக்கு. அப்போ உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இந்த இடஒதுக்கீடு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அதை ரத்து பண்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு. அதற்கு பிறகு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய போராட்டம். போராட்டத்திற்கு பிறகு சோசியலி அண்ட் எஜுகேஷன்லி, அதாவது சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீட்டை அவர்களுடைய அப்ரைஸுக்கு வந்து ஏதாவது வந்து செஞ்சா அதை வந்து இந்த பிரிவுகள் எல்லாம் தடுக்காது அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. ஆக தமிழ்நாட்டிற்கும் இடஒதுக்கீட்டிற்கும் இந்த சமூக நீதி வரலாற்றிற்கும் மிக முக்கியமான தொடர்பு 1950 ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பிறகு அதே அந்த பிற பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனை தான் அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை. மண்டல் வந்து ஜனதா கட்சி காலத்திலேயே, மொரார்ஜி தேசாய் இருக்கிற காலத்திலேயே அந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை அவர் சமர்ப்பிச்சிருந்தா கூட அதற்கு பிறகு வந்த காங்கிரஸ் அரசு அதை வந்து கண்டுக்கிறல. அதற்கு பிறகு வந்து பிபிசி வந்ததற்கு பிறகு அதை அமுல்படுத்துறாரு. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையில அதை அமுல்படுத்துறாரு. தனக்கு ஆதரவு தெரிவித்த 2 தரப்பினரிடம் கூட அவர் வந்து பெருசா கலந்துக்கிறல. அது இந்த புத்தகத்திலே வரும். ஒண்ணு இடதுசாரிகள், இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சி. இவங்க 2 பேருடைய ஆதரவுல தான் அவருடைய ஆட்சி நிக்குது. அவர் வந்து இவங்க 2 பேர், ஏன்னா இவங்க வர்க்கம் பேசுவாங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சாதி ரீதியான இடஒதுக்கீடோட வர்க்க ரீதியா ஏழை பணக்காரன் அந்த இதை பார்க்கணும்னுவாங்க. அதனால இதை வந்து அவங்களுக்கு விளக்க முடியாது, அப்படியே அவர் தயங்குறாரு. அதற்கு பிறகு அதே மாதிரி அந்த பக்கமும் அவங்க வந்து வேற ஏதாவது, ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் உயர் ஜாதியினருடைய அதிகமாக வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியா வந்து பிஜேபி இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு ஒருவேளை அவங்க இப்படின்னு தயங்குறாரு. கடைசி நேரத்துல தான் சொல்றாரு. அதுக்கு பிறகு ஏற்றுக்கிறாங்கன்றது வேற. ஆனா அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. போராட்டத்தில் தான் அவர், அதனாலதான் தமிழ்நாட்டிற்கும் விபி சிங்கிற்கும் அவ்வளவு நெருக்கமான தொடர்பு. இப்ப எனக்கு ஆசிரியர்கிட்ட வந்து ஒரு சின்ன, இவ்வளவு பெரிய புத்தகத்தை நம்ம மொழிபெயர்க்கும் பொழுது தமிழ்நாடு அவரை வந்து எந்த அளவுக்கு கொண்டாடுச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல. அவரு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தேர்தல்ல வந்து இந்தியா முழுக்க வந்து வெற்றி. ஆனா தமிழ்நாட்டுல அந்த கூட்டணி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் இவங்க விபி சிங் இவங்க எல்லாம் வச்சிருந்த கூட்டணி தமிழ்நாட்டுல வந்து அதிகமா வந்து வெற்றி பெறல. ஆனா மத்தியில வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. விபி சிங் வந்துட்டாரு. ஆனா அப்படி இருந்தாலும் கூட விபி சிங்கை கூட்டிட்டு வந்து இங்க வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து அவரை கௌரவிச்சு அவரை வந்து பல்வேறு பொதுக்கூட்டங்கள் நடத்தி, ஏன்னா அந்த இடஒதுக்கீடு அந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை அமல்படுத்தினது அப்படின்றதுக்காக தமிழகம் திருப்பி திருப்பி அவரை வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. விபி சிங்குக்கு தமிழகம் கொடுத்த முக்கியத்துவம் என்பது வந்து இந்த புத்தகத்துல கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆன மாதிரி தான் தெரியுது, அந்த ஒரு இடம் மட்டும். மற்றபடி இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது, இந்த புத்தகத்தை நான் மொழிபெயர்த்தேன்னு சொல்ல முடியாது, படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படியே மொழிபெயர்த்தன்றதான் கணக்கு. அது அவ்வளவுதான். அதை படிக்கும் பொழுது ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் இப்ப சொல்லணும். மொழிபெயர்ப்பு அனுபவங்கிறது விடுங்க. மொழிபெயர்ப்பு அனுபவங்கிறது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இங்கிலீஷ்ல வந்து எனக்கு ஃப்ளூயண்டா பேச வராது, ஆனா இங்கிலீஷ்ல இருக்கிறத நான் மொழிபெயர்த்துறேன். அது காரணம் என்னன்னா, ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளருக்கு என்ன தேவைன்னா, எந்த மொழியில் மொழிபெயர்க்கிறானோ அந்த மொழியில் அவன் பாண்டித்யம் இருக்கணும், அந்த மொழியில அதிகமான வொக்காபுலரி, அதிகமான வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில எனக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சதுனால ஆங்கிலத்துல இருந்து என்னால, நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல இவ்வளவு எளிமையா இருந்துச்சு, தமிழ் புத்தகம் படிச்ச மாதிரியே இருந்துச்சு, இதெல்லாம் காரணம் வந்து வேற ஒண்ணும் இல்லை, அதுதான். ஆக நம்ம வந்து தமிழ்ல வந்து ரொம்ப அதிகமான புத்தகங்கள் வாசித்து அந்த வாசிப்பு அனுபவம் எப்படி இருக்கும் என்று தெரிந்ததனால் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை படித்து விட்டு இதை ஒரு தமிழ் வாசகன் வாசித்தால் அவன் என்ன ஃபீல் பண்ணுவான், நான் முதல்ல அதை ஆங்கிலத்தில் படிக்கும்போது அதை ஃபீல் பண்றேன்ல, அந்த ஃபீல் பண்ணதை அதே கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வார்த்தைகள் எனக்கு தமிழ் தெரியும்னால கொடுத்துட முடியுது, அவ்வளவுதான். அதுல மொழிபெயர்ப்புல வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு 2-3 விஷயங்களை நான் சொல்லிடலாம். எனக்கு எல்லாமே புதுசா இருந்தது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவர் முதல்ல வந்து இந்த புத்தகத்தை இவர் எழுதிய அத ஒரு கண்டென்ட் வேற, கண்டென்ட் ஒண்ணு, அதுக்கப்புறம் அந்த ஃபார்மட் எப்படி கொண்டு போறாரு, எப்படி கொடுத்தாரு, சுவாரஸ்யமா கொடுத்தாருன்னு சொல்றோம்ல. இவர் வந்து ஒரு ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர்.
அதனாலதான் தரவுகள் இருக்கு இந்த புத்தகத்துல. தரவுகள் இருந்தா வழக்கமா போர் அடிச்சு. இது போரும் அடிக்கல. காரணம் அவர் பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் இருக்காரு. தரவுகளையும் கொடுத்து சுவாரஸ்யமாகவும் கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க விபி சிங்க பத்தி ஆரம்பிச்சாருன்னா பிருத்திவிராஜன் கதையில இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அந்த முதல்ல ஆரம்பிக்கும் போதே இவர் இந்த விபி சிங்களுடைய மொத்த லைஃப்ல எதுலயும் அவர் ரொம்ப நாள் நீடிக்க மாட்டாரு. மிக உயரமான இடத்துக்கு போவாரு, ஆனா ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு அப்படின்றதுதான் அவருடைய லைஃப் முழுக்க, வாழ்க்கை முழுக்க இருந்த ஒன்லைனர் தான். அத இவரு ஆசிரியர் அவங்க ஒய்ஃபு மூலமா சொல்றாரு, விபி சிங் ஒய்ஃபு மூலமா. அதையும் ரொம்ப சுவாரஸ்யமா ஆரம்பிக்கிறாரு. அவங்க வீட்டுல எல்லாருமே அவங்க அவங்க அப்பா இவங்க எல்லாம் கொஞ்சம் ஜோசியத்துல நம்பிக்கை உடையவங்க. அவங்க வீட்டுல ஜோசியத்துல நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் விபி சிங். அவருக்கு அதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாது. இவங்க இந்த கைரேகை எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா அவருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். இவரு ஒரு கொஞ்சம் சர்க்காசமா எழுதுறாரு. அவருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அவங்க வீட்டுல இருந்த ஒரே ஒரு ஜோசியக்காரர் சொன்னது மட்டும் விபி சிங்கனுடைய வாழ்க்கையில பழிச்சிருச்சு. என்னன்னா அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, என்னுடைய கணவர் பல்வேறு உயரங்களுக்கு போவாரு, ஆனா எதுலயும் அவர் நினைச்சிருக்க மாட்டார். அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் நடந்துச்சு. அவர் முதலமைச்சர் ஆகுறாரு, அவர் தொடர்ந்து நீடிக்கல. அப்புறம் நிதி அமைச்சர் ஆகுறாரு, அங்க சில ஊழல்களை எடுத்து வெளியே கொண்டு வர உடனே பாதுகாப்புத்துறைக்கு மாற்றப்படுறாரு. பாதுகாப்புத்துறையிலையும் போய் அங்க இருக்கக்கூடிய ஊழல்களை வெளியே கொண்டு வர்றாரு. இப்படி அவரால் தொடர்ந்து எங்க கடைசியா பிரதமர். அவரு ஒரு அறத்தையும் ஒரு நேர்மையையும் ஒரு ஒழுங்கையும் நம்ம இதுதான் அப்படின்னு அந்த பாதையை விட்டு எந்த இடத்துலையும் அவர் வழுவவே இல்லை, நழுவவே இல்லை. அதுதான் அவரால் ஒரு இடத்துல நிலைத்து நிக்கணும்னா அதான் காரணம். அவர் நிலைத்து நின்றது ஒண்ணு, யாருக்கும் இறங்கி போல, எதற்காகவும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல. அதுல அவர் நிலையாதான் இருந்தார். மற்ற பதவிகள்லாம் வந்துச்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு நம்ம ஒரு நீண்ட காலமா இந்த அரசியல் போக்குவரத்து அதுல எல்லாம் எனக்கு நிறைய ஈடுபாடு. நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இதுல அந்த வடக்க எப்படி அரசியல் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு அது ஒரு புது விதமான ஒரு அனுபவமா இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த சமூகத்தினுடைய ஓட் பேங்க், அவங்க பிராமணர்கள், தலித்துகள், இவங்களுடைய ஓட் பேங்க் தான். அந்த பிறப்படுத்தப்பட்டவர்களுடைய ஓட் பேங்க் அங்கே அவங்களுக்கு இல்லை. ஜனதா கட்சி சரண் சிங் இவங்கெல்லாம் அந்த பிறப்பிற்படுத்தப்பட்ட சந்திரசேகர் இவங்கெல்லாம் அந்த பிறப்பிற்படுத்தப்பட்டவர்களை ஆர்கனைஸ் பண்றாங்க. லல்லு, அவரு தேவிலாலு, இவங்கெல்லாம் இப்படின்ற மாதிரி. ஆனா அந்த புதிய சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அதற்கு பிறகு இந்த முதல்ல ஒரு வரலாறு சொல்லுவார். இவர் விபி சிங் யாரு? ராஜ பரம்பரை. இந்த ராஜ பரம்பரை அந்த சரவணன் கூட சொன்னார்ல, அந்த தயாமண்டா இந்த ராஜ பரம்பரையை சேர்ந்தவர். இவர் யாருடைய வழி வந்தவர் அப்படின்னு சொன்னா, பிருத்திவிராஜன் சிறை எடுத்துட்டு போறாருல, சம்யுக்தின்னு ஒரு அம்மாவை சிறை எடுத்துட்டு போறாரு பிருத்திவிராஜன். அந்த சம்யுக்தியினுடைய அப்பா ஒரு ராஜா ஜெயச்சந்திரன் சொல்லி அந்த வழியை சேர்ந்தவர் விபி சிங், அந்த வகைராவை சேர்ந்தவர். அப்புறம் தான் அதுக்கப்புறம் அவனை பிருத்திவிராஜனை இது பண்றதுக்கு தான் அவர் ஜெயச்சந்திரன் முகலாயர்களோட முகலாயர்களை எதிர்க்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரர்களோட இப்படி எல்லாம் அவர் இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பின்னாடி ராஜீவ்காந்தியே ஒரு இடத்துல கிண்டலா விபி சிங்க தாக்குற மாதிரியே பேசுவார். அந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்கன்ற மாதிரி விபி சிங்க மேடையில வச்சுட்டு. அப்ப அதுல நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, இந்து மன்னர்கள் இங்க இருந்திருக்காங்க. அந்த மன்னர்களுடைய பரம்பரையும் அந்த மன்னர்களுடைய வழித்தோன்றர்களும் அவர்களை இன்று வரை மதிக்கக்கூடிய ஒரு தன்மையும் வடக்க இருக்கு. இந்து மன்னர்கள் தான் இவங்கெல்லாம். அப்போ இஸ்லாமிய மன்னர்களுக்கும் இந்து மன்னர்களுக்கும் நடந்த சண்டைய இந்த தொடர்ந்து அந்த பரம்பரையா இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வரைக்கும் அது தொடர்றதுனால ஒருவேளை பழைய இஸ்லாமிய மன்னர்கள் மேல இருந்து இஸ்லாமியர்களுக்கு மேல இருந்த அந்த பகை ஈஸியா இப்ப வேலை செய்தோ. அதனாலதான் பிஜேபி மாதிரியான கட்சிகளால அல்லது இந்த முஸ்லிம்கள் நமக்கு விரோதிகள் அல்லது அந்நியர்கள் இந்த மாதிரியான அரசியலை அங்க பண்ண முடியுதோ என்னமோ அப்படின்றது
எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு இந்த இடத்துல இப்படி யோசிக்க ஆரம்பிச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இங்க வந்து இவர் திப்பு சுல்தானும் இங்க ஒரு ராணியும் வந்து இவங்க இந்து அவங்க முஸ்லீம் அதெல்லாம் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மத நல்லிணக்கம் சமய நல்லிணக்கம் அது வந்து இங்க ஏற்கனவே இருந்திருக்கு. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறாங்க. இதெல்லாமே வந்து இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது எனக்கு தோன்றிய கருத்து. மற்றபடி இந்த புத்தகம் வந்து ஒரு மிக சிறப்பான மிக அருமையான ஒரு படைப்பு. ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப நேர்த்தியான படைப்பு. அதே போல ஒரு கட்சி வந்து பதவிக்கு வருது ஆட்சிக்கு வருது அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் அந்த அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பதவி சண்டை போட்டி அந்த விஷயங்களை வந்து அப்படியே இருக்கிறபடி உள்ளபடி இருந்தபடி அப்படி மிகச்சிறப்பா வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காரு. அதான் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி இந்த புத்தகத்தை வந்து தேர்வு செய்து நான் வந்து எழுதுனதுக்கு காரணம் வந்து முழுக்க ஆழி பதிப்பகத்துடைய செந்தில்நாதன் அவர்கள் தான். ஆழி செந்தில்நாதன் தான் முதல்ல இப்படி ஒரு புத்தகம் இருக்கு, இதை நம்ம வந்து மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதை நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டு அதை வந்து பண்ணி கொடுக்க இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து அவர் தான். அதே போல இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த தகடூர் புத்தக பேரவைக்கு நான் நன்றி சொல்லி இதோட நான் முடித்துக் கொள்வேன். மிக்க நன்றி சார். இந்த இடஒதுக்கீடு தொடர்பான விபி சிங்கோடு தமிழகத்துக்கு இருக்கக்கூடிய உறவை சுட்டுக்காட்டி உங்களுடைய அனுபவங்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. இதுபோன்று சமூகத்துக்கு பயனடையக்கூடிய மிகச்சிறந்த புத்தகங்களை தொடர்ந்து மொழிபெயருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். இது வந்து அடுத்து நூல் ஆசிரியரினுடைய ஏற்புரை, அவரை பற்றி ஒரு சிறு அறிமுக குறிப்பு. தேவாசிஷ் முகர்ஜி அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பத்திரிகையாளர். 40 வருடங்களாக பத்திரிகையாளராக இருக்கிறார். இந்துஸ்தான் டைம்ஸ், த வீக் மற்றும் பிசினஸ் லைன் போன்ற பத்திரிகைகளில் தொடர்ந்து எழுதி வருகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பற்றியும் தேசிய அரசியல் குறித்தும் விரிவாகவும் ஆழமாகவும் எழுதி வருபவர். இட்ஸ் டைம் ஃபார் த ஆத்தர் தேவாசிஷ் முகர்ஜி சார். Sir, very sorry, the long conversation around 1 hour is only in Tamil, sir. Very thank you for your patience. I warmly invite you to share your experience about this book and reading, sir, please. Vanakkam, Mr. Thangamani, thank you very much. Thank you very much for inviting me and for this excellent discussion. Yeah, I don't mind at all that it is in Tamil, because then this brings the book for a larger audience. That is very much important, that they should know who VP Singh was and what his significance was. And I want to thank my friend Sarvanan for summarizing the book so nicely. He has read it so closely, and also Mr. Sivananam for translating it, and everybody said that it was a very good translation. So I'd like to thank all of you. And what I can say about this book now that I have written it, I'll just see, you have already discussed many aspects of it. So one thing is, of course, VP Singh's relationship with Kalagna, Karunanidhi. They had a very warm and very good relationship, which am I visible? Is it coming properly? Very clearly, please proceed. Thank you. Yeah, so I was saying that that they had a very close relationship because they shared a similar political outlook also. And plus, I think after the Mandal Commission report was implemented, and it led to tremendous protests, I think Karunanidhi ji was the first chief minister to invite him to speak, and he held a number of rallies in Chennai and other places, explaining the why Mandal was necessary and why it is important for the government, for the society. And secondly, also, I think people say that after in the 2004 election, that is actually Karunanidhi ji was allied with Vajpayee ji also in the NDA,
and that in his decision to switch to the secular alliance of the UPA, I think VP Singh is said to have had an important role to play in convincing Karunanidhi which side he should support in the center. So they had a very good relationship. That is tried to bring out a little in the book, and I'm referring to it now. And the other thing is that why I wrote this book is mainly for two reasons. One is that his importance was not being sufficiently acknowledged by the country at large, especially since his passing away in 2008. There was, there are two or three very important things that he achieved. One is, of course, Mandal Commission report. Now, I have tried to be in the book, as Mr. Sivagnanam will agree, that I have tried to be as objective as possible. That means, while being personally a supporter of Mandal, I have acknowledged that many people oppose it, and many people think that it was the wrong thing to do. And still today, opinion is divided about Mandal, both in, I think, Tamil Nadu and in the rest of India. So that is, I have gone into that debate in the book, and we are ready to admit that it was a controversial decision, but that it had a terrific impact that cannot be denied, and that impact should be. I felt that it should be highlighted. People should know how it completely changed the politics of North India. No? South India, though, it did not change so much because there was a reservation already in the state level, and there were also segments of reservation for different sections of OBCs also. North India, there was nothing, and Mandal brought it for the first time, and that led to that consolidation of OBCs. Today, again, of course, we have moved post-Mandal. That is there. We have now we have differences within the Mandal, within the OBC group itself. That is there also in the southern states. That is, you have other backward castes and more, extreme backward castes and all that. Those divisions are there, and they should also be brought out to so that every section is properly included in both in the bureaucracy and in education and institutions. So Mandal was one. The second, I would say, is this coalition governments. We must remember that VP Singh is the father of coalition governments, because it's the first time under him that both communists and BJP united to bring forth a common government against the Congress. And that, what he started in 1989, towards the end of 1989, that continued for another 25 years, right up to 2014, when BJP again got full majority, as we know, and that again went on in 2019 also, the same thing happened. But those 25 years in between, I think they represent a very important phase of Indian history. And and they highlight the fact that India has many diverse interests, and they have all to come together to rule and they should also be properly represented in government. And third thing, of course, is that he is now again, as I said, I want to be objective, and that in a way he is an important transition from Congress to BJP. And some people say that he's taking the help of BJP in that 89 election, helped BJP later to come up from very few seats in 1984. I think they had got only 2 seats, and they finally managed to form the government in 1998. So that helped the BJP. And in a way, though he did not want it, this was one of those unintended consequences that sometimes happen. Like you take medicine and it has unintended side effect. Politics also, you do something and something else happens. So, which you did not expect. And something like that happened with the BJP's helping the BJP come to power. But that is also, historically, we have to acknowledge that that is also an important thing that happened because of VP Singh. There is no way the Congress would have lost the election of 1989 if it was not for VP Singh. And thereafter, of course, Congress was never the same. I mean, of course, it has ruled under Narasimha Rao and then Manmohan Singh and all that, but
It was never the same. It was again always in a coalition, and things change forever. So I thought, and despite this important historical contribution, VP Singh's presence or acknowledgement in North India was practically zero. There is no, as I said, this is the first statue I think that is being built in the country, the one that you referred to, that Thiru Stalin mentioned in the assembly recently, and it's going to come up in Chennai. But leave alone statue in North India, at least there is no road, there is no street, there is no college, there is no school, not even a stamp has come out in VP Singh's name. So I thought that it is important to bring out his contribution. But that is one thing. But second thing is, however, if you're writing about a person, if you're writing a biography, it is not enough to just admire that person or to think that person is important. You also have to say something new, because if what you're going to say is just already in the public domain, if it has already been and you're just rehashing, then I at least as a former journalist and all, I don't enjoy that process. There is no fun in it. There's no sense of inquiry or investigation in it, and I find that happening a lot now, especially with certain figures who become, fashionable suddenly. People like, say, Vinayak Damodar, Savarkar, or even Ambedkar ji. So many biographies have been written on Savarkar and Ambedkar, which just repeat what has been said in earlier biographies. So I wanted something new. So that luckily I found that. So these two things came together. If I had not found this unpublished interview of his of some 900 pages that had been taken by the Nehru Memorial Library and just kept in its archives, nothing was done about it. It was just lying there. Then I don't think I would have written this book. But this gives his point of view on everything, from his childhood to his death. I mean, not his death, but say to a few years till his kidneys began to give way and all that. His complete view, his own view of his political career. So that was an invaluable thing. And to that, I added, I talked to as many of his acquaintances and friends and family who were alive, and tried to get an idea of the man, and also to make sure that it is not just VP Singh's point of view I'm giving it, I'm giving a overall picture, and including people whom he had fought with, and try to bring in every angle. And plus, of course, one looks at the historical documents that are available, newspapers, magazines, papers, and so forth. So putting that together, I wrote the book, and I'm glad that all of you found it interesting. Now, I think Saravanan has already summarized it so well, and all the small interesting details, that I don't want to go into that again. But thank you, and thank you for inviting me. Vanakkam once again, Ram Banandru, and thank you. Thank you, sir. The great work, this book. Once more, thank you for that. And also, you spent a very long time in the evening with us. Thank you, sir. That is my privilege, sir. I'm thankful, grateful for it. Yes. Okay, thank you. The next I invite the Secretary of Tagadu Puttaka Peravai and former Member of Parliament, Mr. Dr. Sendil. நன்றி தங்கமணி, விவாதத்துக்கு நேரம் இல்லை முடிவு பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி. முதலில் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களுக்கு, இந்திய வருவாய் பணித்துறையில் பணியாற்றுபவர், மிகச்சிறந்த வகையில் இந்த நூலை நூலாசிரியரே சொன்னது போல முழுமையாக உள்வாங்கி ஒரு நிறைவான நூல் அறிமுகத்தை நிகழ்த்தியிருக்கிறார். திரு சரவணனுக்கு நன்றி. மொழிபெயர்ப்பாளர் சிவஞானத்துக்கு நன்றி. அவர் குறிப்பிட்டது போல இத நூலை மொழிபெயர்க்க வேண்டும் என்று அல்லாமல் இந்த நூலை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு படித்து உணர்ந்து உணர்ச்சி பூர்வமாக எழுதியிருக்கிறார். எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாத மொழிபெயர்ப்பு. நன்றி ஐயா. Mr. Mukherjee, I thank you wholeheartedly. I enjoyed this book. I read this book in total. Thank you. Sir. As you yourself mentioned, what I appreciated was the work behind the book. The book is 540 pages, yes, but the reference is 77 pages. So many references, so many books, so many interviews. That is amazing.
one thing we all know, and we are it's an in-camera meeting, so I can say this. We are living in an era where there are attempts by right-wing activists to bury true history, to bury truth, and bring out false history, and to paint false picture. In this era, it's very vital that we register, document true history. That way, this book is a very valid book. And one of the things was, everybody wants to think, remember, and relate VP Singh to reservation. There's no doubt his pinnacle of his career is reservation, and that is what he will be remembered forever. But that is one aspect of his career. He has been an impeccably disciplined man, very straightforward man, and he was the one who refused Ambani entry into L&T. There are records in the book. And he was the one who brought out Bofors. And there are many records with regard to his career as a finance minister, as a defense minister, and everywhere where he went, he showed his impeccable integrity. Strongly stood against Ayodhya. Build-up of Rama temple. He was very strong. I want to register only one thing with regard to him, because everybody has spoken very exhaustively. I went to his house with Dr. Anbumani Ramadas. Very emotional moment. In Delhi? Yeah. It was a very emotional moment. He was such a humble man. When I went, it was an evening time. There was not even lights everywhere. It was a dark house. He was with his daughter and his wife. And he explained how he was tackling his multiple myeloma, which tortured him for nearly 20 years. And he was in dialysis for almost 2 decades. And during that period, with all the suffering, also you register in the notebook, when there were 30,000 slum people who were about to be evacuated, railway project. He went there and he was narrating that in person. That was a very emotional. And he stayed overnight. Exactly. He stayed overnight and on the open, and then next day he went for his dialysis. He went every week. Whenever he didn't have dialysis, he went there and on his day of death, that was a Thursday, the same time when there was a terrorist attack in Mumbai. The media were busy with the Mumbai attack and there were newses. He died around 4 o'clock, if I am correct. We went there at 4:30. His body is that so? Very quickly. Oh, Mr. Senthil, I see. Okay. When I went there, I should be here, because his body was lying in the room. Such a great man. There was no crowd, no one else. His wife was moving around, daughter was moving around. And the news was released at 9 p.m. 4 hours later. There was a very deliberate attempt. You registered that also in your book. The media, OBC had no representation in Delhi, so their voices never had. Exactly, that is the reason. Because they did not want the name BP thing to be remembered by India. But actually, Sivanganam also told, அவர் வந்து மிகப்பெரிய கேரியர் இருந்தார், பின்னால் இருக்கல, பின்னால் அந்த பீக்ல இல்லைன்னு. Actually, I want to quote what he said in your book. The purpose of a rocket, it propelled the satellite to its circle. Once it is there, the purpose of rocket is over. Satellite will continue to rotate orbit. What exactly he has done to the BC movement in India. So that way, he'll be remembered forever. Thank you for your great tribute. Thank you everyone for your participation. Thank you very much. Good night. நன்றி சார். சரவணன் சார் ஏதோ சொல்ல வரீங்களா? இல்லைங்க சார், I should profusely thank the author, sir, and the translator called it as a perfect work. It is a perfect work, and it is such a perfection in craft. He called it as it's full of craft. That is what he called it, because he enjoyed as a translator. And we really enjoyed it. And this could go places, sir, and so many people are reading it across. I hope so. Yeah. Thank you. Yes, sir. And English also, so many have read. And if you look at the reviews, sir, initially for 2 months there were no reviews. Now around 40 people rated it close to 5. Is that so? Achha. Yeah, yes, sir. In Amazon. In Amazon, no, I'll have a look today. Achha. Okay. Because there were 40 people, not today, sir. In over a period I was watching. I was wondering, because we know there is always this upper caste people who come and think that whenever you book a downward. Yes. With all those things, it has come to almost, I think 90% people voted it 5. Achha, I'll see it. I'll look. Achha, I have not seen for some months. Okay. Yeah. So that shows the quality of the work, because when people appreciate a original work and which is very honest, which is an objective work, so that's how it happens. And we are really grateful to have you. And good that you read it so closely.
I mean, I can see the way you summarized it. I read it both in English and Tamil, sir. I read it in English way back. We read it in And Tamil, I English. read it again, sir. Yes. Very good, very good. Thank you. Thank you. Thanks a lot. Thanks. நன்றி நன்றி. அடுத்த வாரத்துக்கான நூல் பற்றிய அறிவிப்பு அடுத்த வாரம் மு. ராமநாதன் அவர்கள் எழுதிய கிழக்கும் மேற்கும் என்ற பன்னாட்டு அரசியல் கட்டுரைகளை கொண்ட ஒரு முக்கிய நூல் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.